ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதாவை பொறுத்தவரை அரசியல் அதிமுக கட்சிக்காரனாக இருப்பான், அதே நேரத்தில் அதிமுகவுடைய எம்எல்ஏவும் இருப்பான். அதிமுக கார திமுக கார எதிர்த்த வீட்டில் பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணி வீரம் எல்லாம் மணி தான். ஏன் செங்கோட்டையை கட்சி விட்டு கிளம்புறாரு? இது தேராதியா? என்ன கேட்டு ஈரோடு கேண்டிடேட் போட்டையா, திருப்பூர் கேண்டிடேட் போட்டையா, பொள்ளாச்சி கேண்டிடேட் போட்டையா, கோயம்புத்தூர் என்ன எதுவுமே கேட்கல. அப்ப எனக்கு என்ன வேலை? எடப்பாடி கூப்பிட்டு ஆட்டர் அசோக்குமார், திருப்பூர்ல ஒரு பெருந்துறை கான்ட்ராக்டர், பொள்ளாச்சியில் ஒருத்தர், கோயம்புத்தூர் அரசியலே இல்லை. சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவோடு டெல்லி ஏர்போர்ட்ல 2 பேர் சண்டை பிடிச்ச அந்த ஏர்போர்ட் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ இதமா வரவழைச்சு பார்க்கணும். கட்சிக்கு சம்பாதிச்சா கட்சிக்கு செலவு பண்ணியா, கட்சி துரோகம் பண்ணாரு. இப்போ எடப்பாடி சொன்ன எவனும் கேட்க மாட்டாங்க. கனிமொழியை எதிர்ப்பதற்கு ஏன் செல்லப்பாண்டி, சீதா செல்லப்பாண்டி இல்லையா? நயினார் நாகேந்திரன் நிற்கிறாரு திருநெல்வேலியில். அதிமுக முக்குளத்தூர் பூரா எங்க போயிட்டாங்க? பிஜேபிக்கு போயிட்டாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல திமுக பிஜேபி தாங்க பரபரப்பா பேசப்பட்டது. அதிமுக என்னங்க ஆச்சு? நீங்க மக்கள், அப்பாவி மக்கள் போய் கண்ணு தெரியாத வயசான ஒரு பாட்டி போச்சுன்னா, ஏப்பா அந்த ரெட்டையில எங்க? இப்படி பதிவாயிருக்கு. அப்ப எப்படி கட்சி வளரும்? இல்ல அப்படி கட்டுக்கோப்பா இருந்த அதிமுகவை நீ காப்பாத்த ஆளே இல்லையா? அப்படியா? இல்ல, அதாவது மீண்டும் நான் சொல்றேன், அதிமுக உறுதியான கட்சி. எடப்பாடி இல்ல, இன்னொரு வாழப்பாடி வந்தாலும் அதிமுக அழிக்க முடியும். எடப்பாடி சாட்டை எடுக்க வேண்டும். ஜெயலலிதாவுடைய சவுக்கை. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க, பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி பார்வையாளர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவில் பெரிய அதிருப்தி. அதாவது ஓட்டு எண்ணிக்கை முடிந்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் நிர்வாகிகளை கடுமையா விமர்சிச்சிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. நீங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, திமுக மாவட்ட செயலர்கள் நிர்வாகிகள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, ஆனா நீங்க அந்த அளவுக்கு செயல்படல, தேர்தலுக்கு கொடுத்த பணத்தோட நீங்க ஆட்டையை போட்டி அப்படிலாம் விமர்சனம் வச்சிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல செங்கோட்டையன் அவருடைய, அதாவது பிஜேபியில தலைவர் போஸ்டிங் கொடுத்தா செங்கோட்டையன் போயிடுவாரு அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியில வந்திருக்கு. அதிக பெரிய விமர்சனம் பேசப்பட்டிருக்கு. என்ன நடக்குது அதிமுகவுல? இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை நீங்க ஜெயலலிதா அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அதே கட்டுப்பாடு நீங்க 50% சீரழிஞ்சு போச்சு. என்ன காரணம்னா, ஜெயலலிதாவால் அடுத்த நிமிஷம் கட்சி விட்டு நீக்க முடியும். கண்டிப்பா. தூங்கி இருந்துச்சா பதவி இருக்காது. அத எடப்பாடியால் செய்வதற்கு அவருக்கு இப்ப அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு இல்ல, தலைமை ஏத்துக்க விருப்பம் இல்லையா தொண்டர்களுக்கு? இல்ல, தொண்டெல்லாம் ஏத்துக்கிட்டான். தொண்டர் கட்சியை காப்பாத்துறான், நிர்வாகிகள் ஏமாத்துறான். தொண்டனுக்கு அதிமுக கட்சி வேணும், அழிஞ்சு போயிடக்கூடாது. அவன் திமுக போய் சேர முடியாது. திமுக ஒரு அதிகார மையமா இருக்கான், வார்டுல ஒரு வார்டு கவுன்சிலர். அப்ப அவனுக்கு ரெட்டையில வேணும், அதிமுக கொடி வேணும். அது அவனுக்கு வாழ்நாள் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அப்போ தொண்டை அதிமுக கொடியோடு உயிரோடு இருக்காங்க. ஆனா நிர்வாகி, நீங்க மாவட்ட நிர்வாகி, நகர நிர்வாகி, முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இவர்கள் பூராம பல ஆயிரம் கோடி சேர்த்துட்டான். பல ஆயிரம் கோடியை சேர்த்துட்டு திமுகவோட நல்ல தொடர்புல இருக்கான். வியாபாரியா மாறிட்டான், போராளி வியாபாரியா மாறிட்டான். ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதாவை பொறுத்தவரை அரசியல் அதிமுக கட்சிக்காரனாக இருப்பான், அதே நேரத்தில் அதிமுகவுடைய எம்எல்ஏவும் இருப்பான். அதிமுக கார திமுக கார எதிர்த்த வீட்டுல அதாவது துக்க விசாரிக்க போனா கட்சி நிற்கிறோம். கண்டிப்பா. கல்யாண வீட்டுக்கு போனா கட்சி நிற்கிறோம். நீங்க சசிகலா புஷ்பா மூலம் ஜெயலலிதாவுடைய மரணமே, சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவோடு டெல்லி ஏர்போர்ட்ல 2 பேர் சண்டை பிடிச்ச
அந்த ஏர்போர்ட் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ இதமா வரவழைச்சு பார்க்குது. நீங்க ஜெயலலிதாவுடைய ராஜதந்திரம் பாருங்க, இந்த அம்மாவுடைய நிர்வாகம் பாருங்க எப்படின்னு. என்ன சண்டை 2 பேருக்கும். அப்ப அந்த அம்மா அந்த ஃபுட்டேஜ ஏர்போர்ட் டெல்லியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ட் ஃபுட்டேஜ் அந்த அம்மா எடுக்குதுன்னா அந்த அம்மா எவ்வளவு நெட்வொர்க் இருந்துருக்கு பாருங்க. கண்டிப்பா பாக்குது. பார்க்கும்போது 2 பேருக்கு வரவு செலவு பிரச்சனை. திருச்சி சிவா திமுக, சசிகலா புஷ்பா அதிமுக 2 பேருக்கு வரவு செலவு பிரச்சனை. அப்போ குடுக்கல் வாங்கல் கோடிகள். அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது, எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டேன்னு கேட்குது. அம்மா உங்களை பத்தி கேவலமா பேசுறான் அதனால அடிச்சேன். அந்த அம்மா ஃபுட்டேஜை விட்டு ஓட விட்டு காமிக்குது. கொடுத்த பணம் தான் திருப்பி கேட்டிருக்கேன். என் பேரை சொல்லி சம்பாதிச்சு என்னை ஒழிக்கிறவன் இருக்கிற திமுக கார திருச்சி சிவா அவங்ககிட்ட வியாபார தொடர்பு வச்சுக்கிறேன். தொலைச்சு ரிசைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போ. சசிகலாவை கூப்பிடுது, இவன் ரிசைன் லெட்டரை வாங்கு, தம்பி துறை வா, கூட்டிட்டு போ டெல்லிக்கு. கூட்டிட்டு போய் பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட இந்த அம்மாவுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு இந்த பொம்பளை அங்கேயே விரட்டி விட்டு. இதுதான் ஜெயலலிதா இட்ட உத்தரவு. இந்த உத்தரவு கடுமையா இருக்கு. எதிர்கட்சி நீங்க தாமரக்கணி செத்து போயிட்டாரு. தாமரக்கணி மக இன்பத்தமிழ அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர். நீங்க அப்பா சாவு நான் போட்டுமோன்னு யார்கிட்ட போய் கேட்டா? அந்த திமுக போயிட்டாரு. அந்த ஆள் எங்க போயிட்டாரு? திமுக போயிட்டாரு. யார்கிட்ட போய் நம்ம கேட்கிறாரு? அப்பன் சாவுக்கு போறதுக்கு மக யார்கிட்ட கேட்டா? கட்சி தலைவிட்ட. அது தப்புன்னு வச்சுக்கங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஆனால் கட்டுப்பாடு தான். கட்டுப்பாடு. நான் அப்பஞ்சாவுக்கு போறதுக்கு இந்த அம்மா மகன் அம்மாட கேட்கறதுங்கிறது ஜெயலலிதா கேட்கறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. தானாடா விட்டாலும் தன் தசையாடும் ஜெயலலிதா கேட்டு ஆடுறதுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனாலுமே அந்த அம்மா அதை செஞ்சது. அதே போல மலைச்சாமி நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க ஹோம் செக்ரட்டரி, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தவர், ஏடிஎம்கே சேர்ந்தாரு. ஏடிஎம்கே சேர்ந்த பிறகு நீங்க டெல்லியில முரசொலி அப்ப இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் அமைச்சர், அவர் அறையில கோயம்புத்தூரை சொந்த ஆட்டோமொபைல்ஸ், அழகு ஆட்டோமொபைல்ஸ், அவரு ஒரு ஆட்டோமொபைல்ஸ் தொழிலை உருவாக்குவதற்காக ஆட்டோமொபைல்ஸ் உரிமையாளர் அழகு ஆட்டோமொபைல்ஸ், அவரும் மலைச்சாமி 2 முரசொலி மாறனை பார்த்த தகவல் யாருக்கு தெரியுது? ஜெயலலிதாவுக்கு. அப்ப இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர் முரசொலி மாறன் ஒரு தொழில உதவிக்கா போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண போயிருக்காரு. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த அம்மா கூப்பிட்டுச்சு, தகவல் உடனே அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. என்னை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே கருணாநிதி மாறனும் பல திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க. நீ அவங்ககிட்ட போனையா? மூஞ்சி முடிக்காது போ. மலைச்சாமி காணாமையே போயிட்டாரு. மலைச்சாமி இப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக. ஆனா இன்னைக்கு எடப்பாடி வந்த பிறகு சசிகலாவை எதுக்க ஆள் இல்லை, ஓபிஎஸ் எதுக்க ஆள் இல்லை, டிடிவி எதுக்கு ஆள் இல்லை, கனிமொழி எதுக்கு ஆள் இல்லை, யாரை எதுக்கு ஆள் இல்லை. பாண்டிச்சேரி வேட்பாளர் காணாமையே போயிட்டான். அப்போ செஞ்சி ராமச்சந்திரன் சொல்றாரு, நான் தேர்தல் நிக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னா 10 கோடி இருக்கா? அப்போ புத்தூர்கட்டு வேலை பண்ணிட்டு 10 கோடி இருக்கு. வைகோ மகனை எதுக்கிறதுக்கு கரிகாலனுடைய தம்பி 10 கோடி ரூபாய் வச்சிருக்கான், அவன் தான் வேட்பாளர். சிதம்பரம் மகனை எதுக்கிறதுக்கு ஒரு வேட்பாளர், அவன் 10 கோடி வச்சிருக்கான். ஆக கட்டிட கான்ட்ராக்டர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், இவன் தான் நாடாளுமன்ற உறுப்பினரா? ஜெயலலிதா இருந்தா நடக்குமா? அப்ப அவன் என்ன பண்றான்? நீங்க ஆற்றல் அசோக் குமார் பிஜேபியில் 3 மாசம் முடிஞ்சா வந்தார் ஏடிஎம்கே. அங்க ஏடிஎம்கே இல்லையா? இல்ல, மூத்த நிர்வாகிகள் அவ்வளவு பேர் இருக்காங்களையா? மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி விடல. ஏன் விடலைன்னா, நீங்க விடலையா, அவங்க வரலையா? விடல. நீ செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை? செங்கோட்டையன் சொல்றாரு, பொள்ளாச்சி, கோவை, திருப்பூர், ஈரோடு, இப்படி ஒரு 4-5 தொகுதி எப்பவுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் யார் இன்சார்ஜ்? செங்கோட்டையன் தான். இப்ப எடப்பாடி யார விட்டாரு? திருப்பூர் கேண்டிடேட்டு தேர்தல் 1 வாரத்துக்கு முந்தைய கிளம்பி போயிட்டான். தேர்தல வேண்டாம் போயாரு. 20 கோடி செலவு பண்ணா எல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டான். 1 ரூபாயை செலவு பண்ணல. ஈரோடுல ஆற்றல் அசோக்கு 8 நாள் 4 நாளுக்குள்ள கணக்கு பார்க்கறாராம். கொடுத்த காசு 20 கோடி ரூபா கொடுத்தேன், எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. எங்கயா வாயா? அப்போ
கட்சிக்காரனை கொடுத்தா கட்சிக்காரன் கூட தொடர்புல இருப்பான். பிஜேபியில இருந்து வந்து ஆட்டல் அசோக்குமாரை நீங்க களத்துல இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ தொண்டனே வேலை செய்ய மாட்டானு. இதுதான் இப்போ அதிமுகல ஒரு பெரிய தேக்கம். இந்த தேக்கத்தை சரி பண்ணலைன்னா 26ல திமுக வந்து நீங்க முக்குளத்தூர் கட்சி, ரெண்டாவது கொங்கு பெல்ட்ல அதிமுக என்ன பேரு கவுண்டர், முக்குளத்தூர் கட்சி, இப்படி வன்னியர் கட்சி, அதாவது சிவி சண்முகம், கேபி முனுசாமி எல்லாம் வன்னியர் பெல்ட், இந்த பக்கம் கல்லர் கட்சி, தஞ்சாவூர் பக்கம் இப்படி. ஆனால் யாருமே அதிமுக விசுவாசம் இல்லை. நயினார் நாகேந்திரன் நிக்கிறாரு திருநெல்வேலியில. அதிமுக முக்குளத்தூர் பூரா எங்க போயிட்டாங்க? பிஜேபிக்கு போயிட்டாங்க. யாரு ஓட்டு போடுறாங்க? ஜாதி ஓட்டு. தேனியில ஏடிஎம்கே கேண்டிடேட் நிக்கிறாரு. வேட்பாளர் 2 பேர் யாருன்னா, ஒண்ணு டிடிவி தினகரன், இல்லைன்னா தங்க தமிழ் செல்வன். அதிமுக என்ன ஆச்சு? ஓபிஎஸ் உடைய கோட்டை முதல்வராக எத்தனை முறை இருந்தார்? 3 முறை. அவர் எங்கே ஆளை காணோம்? ராமநாதபுரம் போயிட்டாரு. சரி, அதிமுக யார் இருக்கா? ஆளைய காணும். அப்போ இப்படி எடப்பாடி 2000 இல்ல அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராக்டர் எல்லாம் இப்ப வேட்பாளரை போட்டிருக்காரு. கட்சி அழிஞ்சிரும், கட்சி காணா போன்னு தெரியாதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, சீனியர் ஆளு ஒன்றும் வரமாட்டாங்கன்னா செலவு பண்ண மாட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. அவன் என்ன பண்றான்? நான் வரலங்க, நான் செலவு பண்ணல. பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணி, வீரம் எல்லாம் மணி தான். விஜயபாஸ்கர், காமராஜ், இப்படி மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர். 30 மாவட்டங்களும் 70 மாவட்டங்களும் 30 அமைச்சர். கடந்த முறை வளர்மதி அவரோட இந்த தேர்தல் நிக்கலையே. அப்ப என்னன்னா, எதுக்கு 25 கோடி வெட்டியை செலவு பண்ணி ஜெயிக்க முடியாது? முஸ்லீம் வாக்கு இல்ல, கிறிஸ்டின் வாக்கு இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல. அம்மா இருக்கும்போது எல்லாம் இருந்தாங்க. வேல்முருகன் இல்ல, திருமாவளவன் இல்ல, யாரு எல்லாம் எங்க இருக்கு? திமுக கூட இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. பணத்தை செலவு பண்ணா கட்சி காசு செலவாயிரும். அப்போ ஒண்ணு, இது யாருடைய பலவீனம்? எடப்பாடி ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி சொல்லிட முடியுமா? நீங்க ஓபிஎஸ், எடப்பாடி அப்ரூவல் ஆயிட்டாரு. நத்த விஸ்வநாதன், வைத்திலிங்கம் எல்லாம் முட்டி ஓட்டு வச்சிருந்தாரு 3 நாளா தெரியுமா? கொடநாட்டில் வரலாறு. கருணாநிதி கூட சொன்னார், ஓபிஎஸ் காணான்னாரு. அங்கதான் இருக்காரு. எல்லா பத்திரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சி 2011 தான் வேலை செய்யா. அம்மா காசே இல்லம்மா, கடன் இருக்கும். அப்போ 2001-6 சம்பாரிச்ச காசெல்லாம் இங்க எல்லாம் கட்டி வை, உள்ள பூட்டி உள்ள வை. சாட்டை எவ்வளவு பெரிய சாட்டை கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாணி இல்ல. ஜெயலலிதா சொன்ன பிறகு ஓபிஎஸ் குடும்பம் பூரா பத்திரம் படுகாட்டோட வந்துருச்சு. நம்ம இவ்வளவுதான் சொத்து எடுத்துக்கம்மா. வைத்திலிங்க குடும்பம் பூரா அவரை மட்டும் அனுப்ப பார்த்தா பத்திரத்துல வச்சுக்க. இப்படி பல பேர் எங்க ஓபிஎஸ் சொத்து பூரா எழுதி வாங்கப்பட்டது. எடப்பாடி அப்ரூவல் ஆயிட்டு, அம்மா என் சொத்து பூரா கொடுத்த நான் இல்லைன்னு. அப்போ இதுதான் ஜெயலலிதா. கட்சிக்கு சம்பாதிச்சா கட்சிக்கு செலவு பண்ணியா? கட்சி துரோகம் பண்ணாது. இப்போ எடப்பாடி சொன்ன எவனும் கேட்க மாட்டாங்க. கனிமொழியை எதிர்ப்பதற்கு ஏன் செல்லப்பாண்டி, சீதா செல்லப்பாண்டி இல்லையா? தூத்துக்குடியில் இன்னொரு அமைச்சர், அவர் என்ன பேரு, சண்முகநாதன். 2 அமைச்சர் இருக்காங்க. எங்க முன்னாள் அமைச்சர் 2 பேர் எங்க இருக்காங்க? தூத்துக்குடியில. 2 பேர் நாடாரு. களம் இறக்கியான்னா புத்தூர் கட்ட கொண்டு களம் இறக்குறீங்க. முண்டிக்கு வாங்கி பாக்குறோம். அப்ப கட்சி புத்தூர் கட்டுக்கு அங்கேயும் என்ன சம்பந்தம்? கனிமொழி எதுக்கக்கூடிய வலுவா அதிமுக காணாம போச்சு. அதிமுக காணாம போச்சு. சண்முகநாதன் இறக்கி இருந்தா என்ன இருக்கும்? பழைய அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன், லேபர் மினிஸ்டர், அவர் இறக்கியது என்ன இருக்கும்? அப்ப எடப்பாடிட்ட சாட்டை சவுக்கு 2க்குமே வேலை இல்லை. இல்ல நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல தொகுதியில திமுக வெற்றி பெறதுக்கு அதிமுக இருக்கு பெரிய காரணமா. எல்லாம் கட்டிங் வேண்டாம் சார். அதிமுக நிர்வாகிகள் பூரா எங்க சிதம்பரம் மகனை எதுக்கு அங்க ஆளே இல்லை. ஒரு கிறிஸ்துவர் என்ஜிஓ 10 கோடி செலவு பண்ணு போய் நின்று செலவே பண்ணல. அப்போ கட்சி தொண்டை எப்படி உற்சாகமா இருப்பான்? திமுககாரன் வேலை செய்யறான், காங்கிரஸ்காரன் வேலை செய்யறான், பிஜேபிக்கார வேலை செய்யறான், அதிமுக வேலை வச்சு உட்கார்ந்து சூப்பிட்டு இருக்கான். என்னையாச்சு? பஞ்சு மிட்டா கூட கிடைக்கல.
ஐஸ் குச்சி கூட கிடைக்கல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இது யாருடைய பலவீனம்? எடப்பாடியுடைய பலவீனம். ஏன் செங்கோட்டையை கட்சி விட்டு கிளம்புறாரு? இது தேராதியா? என்ன கேட்டு ஈரோடு கேண்டிடேட் போட்டையா, திருப்பூர் கேண்டிடேட் போட்டையா, பொள்ளாச்சி கேண்டிடேட் போட்டையா, கோயம்புத்தூர் என்ன எதுவுமே கேட்கல. அப்ப எனக்கு என்ன வேலை? ஜெயலலிதா என்கிட்ட ஆலோசனை கேட்கும், எம்ஜிஆர் என்கிட்ட ஆலோசனை கேட்பாரு. இந்த தொகுதியில் யாரையா போடலாம்? செங்கோட்டையா? செங்கோட்டை காலத்துல எம்எல்ஏ யாரு? செங்கோட்டையன். கோபி தொகுதி எம்எல்ஏ. நான் 80ல போய் அவர் ஒரு ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். 80ல நகராட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்துருந்தேன். செல்வராஜ்னு அகில அதிமுக ஆசிரியர் கூட்டணி தலைவருடைய மக எம்எஸ்சி டைரி சயின்ஸ் முடிச்சிருக்கு. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதிமுக ஆசிரியர் கூட்டணி அமைப்பில் இருக்கேன். செங்கோட்டை போய் பார்க்கணும் ரூபாயை நான் கோபி கூட்டிட்டு போனேன். அப்போ எடப்பாடி அரசியலே இல்லை. சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர். எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டவர், ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர். நீங்க அவருக்கு 5 தொகுதி கொடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பாரு? 5 பேர் நிறுத்திருப்பாரு. கண்டிப்பா திமுக பெரிய ஃபைட் கொடுத்துருப்பாரு. எடப்பாடி கூப்பிட்டு ஆட்டர் அசோக்குமார், திருப்பூர்ல ஒரு பெருந்துறை கான்ட்ராக்டரு, பொள்ளாச்சியில் ஒருத்தர், கோயம்புத்தூர். அரசியலே இல்லை. அண்ணாமலை இல்ல, ஒருவேளை நீங்க சொல்ற அந்த கான்ட்ராக்டர் எல்லாம் இவர் சிஎம் ஆறது உதவி பண்ணிருப்பாங்கல்ல, பணம் சம்பாரிச்சிருப்பான். அது மட்டும் போதுமா அரசியலுக்கு? எங்க கோயம்புத்தூர்ல திமுக பிஜேபி தாங்க பரபரப்பா பேசப்பட்டது. அதிமுக என்னங்க ஆச்சு? நீங்க கணபதி ராமநாதபுரத்துல பிஜேபி வருஷம் ஓபிஎஸ் டிஎம்கே, அதாவது நவாஸ்கனி தான். அதிமுக என்ன ஆச்சு? எவ்வளவு பெரிய கட்சி, எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையிலின்னு ஒரு பெரிய, நீங்க அப்பா வீடு தேடி வந்து பிரதமரையே விரட்டி அடிச்ச கட்சி தான். நீங்க மக்கள், அப்பாவி மக்கள் போய் கண்ணு தெரியாத வயசான பாட்டி போச்சுன்னா, ஏப்பா அந்த ரெட்டையில எங்க? இப்படி பதிவாயிருக்கு. ரெட்டையில எங்கேயா இருக்கு? எம்ஜிஆர் ரெட்டையில இப்படி கேட்டு ஓட்டு போடுகிற சின்னம் இந்த தேர்தலில் எல்லாம் கான்ட்ராக்டுக்காரனா இருக்கான். அப்போ கான்ட்ராக்டுக்காரன் எப்படி கட்சி வளர்ப்பான்? ஆட்டல் அசோக்குமார் திருப்பூர் கேண்டிடேட் எல்லாம் பிஜேபியோடு தொடர்புல இருப்பான். ஜெயிச்சா பிஜேபி போயிருப்பான். ஏன்னா அதிமுக தொண்டை ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்த்தா இவன் எங்க போற தயாரா இருக்கான்? பிஜேபியிலிருந்து வந்தாலும் பிஜேபிக்கு போயிடுவான். அப்போ இத அதிமுக தொண்டை விரும்பல. இப்ப எடப்பாடி என்ன பண்றாரு? தப்பு நடந்து போச்சு. இனி 2026ல இதே தப்புனா 5 வருஷம் நம்ம காணாம போயிடும். அதிமுக காணாம போகும். அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, சரி நடந்து போச்சு. செங்கோட்டையின் தலைமையில கொங்கு பெல்ட், அதே போல கேபி முனுசாமி சிவி சண்முகம் தலைமையில 1 இயர் பெல்ட், இப்போ வைத்திலிங்கம் கல்லர் பெல்ட், ஓபிஎஸ் இருந்து இப்போ இபிஎஸ்க்கு வர போறாரு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ்ஸை நம்பி ராமேஸ்வரம் போய் தலை முழுகணும், வேற வழியே இல்லை. ராமேஸ்வரம் கடல்ல தான் தலை முழுகணும், வேற வழியே இல்லை. ஓபிஎஸ்ஸை நம்பி கடைசியில பலாப்பழம் தான் கிடைக்குது. ரெட்டலையிலிருந்து என்னாச்சு? பலாப்பழத்துக்கு போயிடுச்சு. அதனால நான் மறுபடியும் அதிமுக சேர்த்துக்கிறேன், என்ன சேர்த்துக்கன்னு நேரா தஞ்சாவூர்ந்து வைத்தியில் எங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. கோயம்புத்தூர் போய் எப்படி அனுப்படின்னு சொல்லியா, நான் தஞ்சாவூரை நான் பார்த்துக்கிறேன். அப்போ தஞ்சாவூர்ல கல்லர் வாக்கு பூரா வைத்திலிங்க வழியாக, அதே போல தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி முக்குளத்தோடு தேவேந்திர கூட வேளாளர். இப்படி 5 சமூகங்களுடைய தலைவர்களை ஒருங்கிணைத்து அரசியல் பண்ண வேண்டும் என்பதுதான் இப்ப எடப்பாடியினுடைய திட்டம். இதுக்காக உடம்பை தயார்படுத்துறதுக்கு எங்க போய், அதாவது ஆயுர்வேத வைத்தியம் பண்ணிட்டு மூலிகை வைத்தியம் பண்ணிட்டு இப்ப களத்துல இறங்கி இருக்காரு. இறங்கி அத்தனை பேர் என்ன சொல்றாருன்னா, இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஒட்டுமொத்தமா 5 சமூகத்தை உள்ள கொண்டு வரும். முக்குளத்தோர், வன்னியர், கொங்கு கவுண்டர், தேவேந்திர குல வேளாளர், பெரும்பான்மை நாடார், இந்த 5 சமூகத்தை உள்ள கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தா தான் அதிமுக கரையேறும். அப்ப 5 சமூக தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய 5 சமூக முன்னாள் மந்திரிகளை கொண்ட ஒரு கூட்டணி உருவாக்குறாரு. இந்த கூட்டணி நீங்க அந்த சமூகத்தை முன்னாள் எம்எல்ஏ
மாவட்ட செயலாளர் பலப்படுத்துறதுக்கு. இப்ப இது இது வந்து திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. திமுக என்ன நினைக்குது, இதை உடைக்கணும். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக மேல அதிருப்தி அதிகமாயிட்டே போகுது. ஆட்சி மேல அதிருப்தி. இது அதிமுகவுக்கு பலம், திமுக பலவீனம். இதை ஒட்டித்தான் இப்ப நவீன அரசியல் நகர ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 2026ல பழைய அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுத்தாருன்னா அதிமுக கப்பல் கரையேறாது, முங்கி போயிடும். ஏன்னா முன்னாள் அமைச்சர்களை நம்பி எந்த கட்சி தொடர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா திமுகவோட தொடர்புல இருக்கா. செம்மண் குவாரி, ரியல் எஸ்டேட்டு, டாஸ்மாக் கடை, வருமானம் வர தொழில பூரா யாரோட தொடர்புல இருக்கா? திமுகவோட. அதிமுக வந்தாலுமே அவன் திமுக கூட தான் தொடர். ஏன்னா வியாபாரம் ஆகி போச்சு. நீங்க பழைய மூத்த அமைச்சர்களுடைய குடும்பம் அதிமுக ஒரு ரூபாய் கிடையாது. எம்ஜிஆர் இருக்கிற போது என்ன பண்ணுவாரு, எப்படி பல்ஸ் பார்ப்பாருன்னா, பொதுக்குழு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு அமைச்சரே விரும்பினாலும் கட்சிக்காரன் ஓட்டு போடும். கட்சிக்காரன் இப்படி சிஸ்டத்தினால அதிமுக இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. கட்டுக்கோப்பா இருந்துச்சு. அதாவது என்ன பண்ணாருன்னா, ஒருக்கா இன்னைக்கு வரைக்கும் அதான் பைலா அதுதான். ஒரு அமைச்சரே பொதுக்குழு உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்பட்டா யார் ஓட்டு போடணும்? தொண்டன். ஆனா நீ பையிலே மாற்றப்பட்டிருக்கு இல்லையா? இல்ல, அதனாலதான் கட்சி கதையும் மாற்றப்பட்டிருக்கு. கட்சியினுடைய வரலாறு மாற்றப்பட்டது காரணம் பைலா மாற்றப்பட்டதுனாலதான். நீங்க எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல அமைச்சர் அரங்கநாயகம் பவர்ஃபுல் அமைச்சர், குழந்தை வேலு அவரும் பவர்ஃபுல் அமைச்சர். 2 பேரும் பொதுக்குழு உறுப்பினரே இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, நீங்க 2 பேரும் எலெக்ஷன் நின்னுங்கிறார். எலெக்ஷன் நின்னா இவருக்கு 26 ஓட்டு விழுது அரங்கநாயகம். குழந்தை வேலுக்கு 420 ஓட்டு விழுது. அப்பா 420 20 மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப குழந்தை வேலையை கூப்பிட அரங்கநாயகம், என்னையா உனக்கு இப்படி இருக்கு, உனக்கு இப்படி இருக்கு. இல்லையா, நான் மக்களுக்கு, நீ மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப தொலை தொடர்புல இருக்க, நீ கட்சிக்காரன்ட தொடர்பே இல்லை, உனக்கு தொலைச்சு மந்திரியில உன்னை தூக்கிடுவேன். குழந்தை வேலை கூட சொல்றாரு, யோ நீ கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சி வேலைக்கு பாரு. சூப்பர். அப்போ குழந்தை வேலை சொல்றாரு, தலைவரை என்ன மந்திரியிலிருந்து எடுத்துருங்க, கட்சி வேலை பார்க்குறேன். மந்திரியிலிருந்து எடுத்துருங்க. மந்திரி வேலையும் பார்த்து கட்சியை பலப்படுத்த முடியாது. நான் உங்களை ஏமாத்தலாம், நான் பார்க்குறேன் 2 பார்க்க முடியாது. நேர்மையை சொன்னாலும் குழந்தை வேலை. அப்போ யோசிக்கிறாரு, உண்மைதான், நான் முதலமைச்சரா இருக்கேன், என்னால கட்சி அலுவலகத்துக்கு போக முடியல. அரசு பணிகளே நேரம் சரியா இருக்கு. உண்மைதான், என்னை ரொம்ப யோசிக்க வச்சுட்ட குழந்தை வேலை அப்படின்னு என்ன பண்றாரு, அடுத்த நாள் எல்லா அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் பொதுச்செயலாளர் ரிசைன் பண்றேன். ஆடி போயிட்டான். என்ன தலைவரா? இல்ல, நான் முதலமைச்சர் வேலையை பார்த்து கட்சி வேலை பார்க்க, கட்சி அழுத்து போச்சு. அதனால நீங்க ஒரு பதவி வச்சுக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்களா, மாவட்ட செயலாளர்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதனால நான் முதல் வழிகாட்டி நான் தான். பொதுச் செயலாளரை ரிசைன் பண்ணிட்டு ராகவானந்தம் பொதுச் செயலாளர். அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? ராகவானந்தம். இன்னைக்கு எடப்பாடி என்ன பண்றாரு, அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் தலைவர், முதலமைச்சர் அவர் தான் தலைவர். வட்ட செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும், மாநிலத்தில் வரைக்கும் எடப்பாடி தான். அப்ப எப்படி கட்சி வளரும்? இல்ல, அப்படி கட்டுக்கோப்பா இருந்த அதிமுகவை நீ காப்பாத்த ஆளே இல்லையா? அப்படியா? இல்ல, அதாவது மீண்டும் நான் சொல்றேன், அதிமுக உறுதியான கட்சி. எடப்பாடி இல்ல, இன்னொரு வாழப்பாடி வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது. ஏன்னா கிளை கழகம் என்பது அதிமுக தொண்டனுடைய இறுக்கமான அமைப்பு. அதை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கட்சி வேணும். யாருக்கு? கிளைக்கழக செயலாளருக்கு. அவன் தான் கிளைக்கழக செயலாளர், அவன் தான் வார்டு கவுன்சிலர், அவன் தான் வார்டு கவுன்சிலர். வார்டு அதே கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஆவான், நகர செயலாளர் ஆவான். அங்கிருந்து தான் வர்றான். அந்த பதவி யாரும் விட்டு தர மாட்டான். நீ யாரை வேணா நகர செயலாளர் போடலாம், யாருக்கு வேணா எம்எல்ஏ சீட் கொடுக்கலாம், யாருக்கு வேணா எம்பி சீட் கொடுக்கலாம். வார்டு செயலாளர் அவன் விட்டு தர மாட்டான். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வார்டு செயலாளர் தான் கட்சியை எப்படி முடிச்சிருக்கான்,
கெட்டியா பிடிச்சிருக்கான். ஏன்னா பேசே அதானே. திமுக பிஜேபி இருக்கிறது காரணம் அதான். பிஜேபி தடுமாறதுக்கு காரணம் அதான். அங்க பேசே இல்ல. பேசே இல்லையே. அப்போ நீங்க வார்டு செயலாளர் அந்த ஏரியால ஒரு 500 ஓட்டு இருக்கும்னா 500 ஓட்டை மச்சான் மாமன் சித்தப்ப அவன் பங்காளி எல்லாம் அவனுக்கு தெரியும். அதிமுக ஓட்டு 500 ஓட்டு அவனுக்கு தெரியும். திமுக ஓட்டு ஒரு வார்டு செயலாளர் இருக்கான்னா அவன் அந்த லிஸ்ட்டை வாங்கி அவர் இவர் ராமசாமி கந்தசாமி சுப்பிரமணியம் அங்காத்தா பங்காத்தா கற்பகம் எல்லா கதையும் தெரியும். கட்சி உயிரோடு இருப்பதற்கு காரணம் கிளை கழகங்கள் தான். ஆனா மாவட்டமா வர்றான், மந்திரியா வர்றான், எம்எல்ஏ வர்றான், மேயரா வர்றான், காணா போயிடுறான். அந்த கட்சிக்கு போறான், அந்த கட்சிக்கு போறான். இன்னைக்கு திமுக இருக்கிற 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறது வந்தவன் அதிமுக இருந்தான். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ரகுபதி, கே ராமச்சந்திரன், தங்க தமிழ்ச்செல்வன் இப்ப நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கிறாரு. ஆனா எவனாவது கிளை செயலாளர் திமுக போயிருக்கான்னு சொல்லுங்க. இல்ல. இதுதான் அதிமுகவுடைய பலம். இப்ப இந்த பலத்தை எடப்பாடி இப்பதான் தெரிஞ்சிருக்காரு. இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. பாடம் கத்துக்கிட்டாரு. பெரிய பாடம். இனிமே இந்த கான்ட்ராக்ட்காரன் நம்புனா கட்சி நடத்த முடியாது. இனிமே திரும்ப மாத்தினா தொண்டர்கள் ஏத்துக்குவாளா? எப்படியா பலப்படுத்த முடியுமா? இல்ல, நீங்க நிர்வாகிகள் தானே மாற்றம். நிர்வாகிகள் என்பவன் டெம்பரவரி ஆள். இல்ல ஏப்ப இந்த எடப்பாடி தலைமையே பிடிக்காம இருக்காங்களா பல பேர், நிர்வாகிகளா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும். எடப்பாடி 4.5 வருஷம் முதலமைச்சராக இருக்காரு, 6.5 வருஷம் பொதுச் செயலாளர் இருக்காரு. இந்த சக்தி உள்ள ஆளு அதிமுக ஒரு ஆளை காமிங்க. ஓபிஎஸ் இருந்தாரு, அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு தான் கட்சிக்காரன். இப்ப அவர் எங்க போயிட்டாரு? பலாப்பழம் வாங்க போயிட்டாரு, சுயேட்சையா நிக்கிறாரு. போயிட்டாரு. அப்போ அவர் சுயேட்சையானாலும் பாஜக ஆதரவு சொல்றாரு. என்னையா இருப்பாரு? உன்னையே மதிக்கல, தனியா போய் சுயேட்சையா நிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப போய் பாஜக ஆதரவுன்னா அது என்ன அர்த்தம்? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியில் தன்னை இணைத்துக் கொள்ள தயாராயிட்டார். என் அதிமுக வெளியேறிட்டாரு. அப்ப அவருக்கு அடையாளம் இனிமே காவி தான். இப்ப காவி வேட்டி கட்டிட்டாரு. இப்ப கொஞ்சம் காவி சட்டையும் போட்டாருன்னா, கழுத்துல உத்தராட்ச கொட்டை போட்டாருன்னா நீங்க ஓம் காளி ஜெய்காளி பாஜி மாதாக்கி ஜெயின் போயிட வேண்டியதான். ஒரு அதிமுக தொண்டருடைய நிலைமை பாரு. அதிமுக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இப்ப என்ன நிலைமை? ஓம் காளி ஜெய்காளி பாஜி மாதாக்கி ஜெய். அப்போ இந்த இடத்தை எடப்பாடியினுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு அதிமுக யாருமே இல்லை. அதிமுக யாருமே இல்லை. நீங்க செங்கோட்டை தப்பு தானே சுட்டி காமிக்கிறாரு. தப்பு பண்ணிட்ட. இந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி நான் உட்பட 40 வேட்பாளர் தப்பான ஆளியா, டம்மி வேட்பாளர், சொல்ல பீஸ் எல்லாமே ஜெயவர்தனை தவிர எல்லாம் டம்மி பீஸ். பாண்டிச்சேரி வேட்பாளர் ஆளையா காணோம். ஆளைய எங்கேயா போயிட்டான்? எதிர்கட்சியில விளையா போயிட்டான். ஜெயலலிதா இருந்தா நடக்குமா? ஓஎஸ் காலத்து சாட்டையை விட்டா பாண்டிச்சேரி அடிச்சுட்டு திருப்பி வந்து சேர்ந்துடும். இந்த ஆதிவாசி வச்சிருப்பான், ஆஸ்திரேலியா ஆதிவாசி பூமராங். இப்பதான் நம்மள கண்டுபிடிச்சா நம்ம தமிழக பூமராங் போய் எதிரிய வெட்டிட்டு திருப்பி கைக்கே வரும். அதே போல ஓஎஸ் தோடுறது சாட்டையை வீசி அடிச்சா பாண்டிச்சேரி போய் அடிச்சுட்டு திருப்பி வரும். அந்த அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் இல்லை. அதனாலதான் எடப்பாடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இதுல இருந்து மீண்டு வந்த சரியான நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நீங்க டீனர் சத்யாவை போன்ற நீங்க திமுக நிறைய இடம் வாங்கி கொடுக்கறது, ரியல் எஸ்டேட் பண்றத யாரு? டீனர் சத்யா தான். ஜெயலலிதா இருந்தா நடக்குமா? ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி சொல்றேன். தேர்தல் வாக்கு எண்ணிட்டு இருக்காங்க. வாக்கு எண்ணிக்கையில டீனர் சத்யா ஜெயிச்சிருவார். ஆனால் திமுக தலைமையிலிருந்து சத்யாவுக்கு போன் வரும். இந்த ஒரு முறை விட்டு கூடியா என் ஆளுக்கு. யாருக்கு? ஜெ கருணாநிதிக்கு. உத்தரவிடுவது யாரு? திமுக தலைமை. அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. கம்மியான ஓட்டுல ஜெயிச்சவரே அவர் தானே. ஏன்னா ஜெயிச்சது சத்யா. வெற்றி பெற்றவர் தோற்கடிக்கப்பட்டவர் வெற்றி பெற்றார். அந்த நன்றி விசுவாசத்துக்கு இப்போ அண்ணா நகர் மோகன் வீட்டுல கிடையா கிடக்கிறாரு. ஏன்னா சபரீசன் உடைய நெருங்கிய நண்பர் தான் மோகனுடைய பையன் கார்த்தி.
இந்த லாபியில தான் ஜி ஸ்கொயருக்கு பல ஆயிரம் கோடி நிலம் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ ஜெயலலிதா இருந்தா நடக்குமா, எம்ஜிஆர் இருந்தா நடக்குமா? ஆரம்பத்துல கட் பண்ணி வீசிருக்குமே. அப்போ எடப்பாடி சாட்டை எடுக்க வேண்டும், ஜெயலலிதாவுடைய சவுக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக அடிமன்ற தொண்டருடைய வேண்டும். நிச்சயமா ஐயா, உங்க நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.